அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு 10:30 மணிக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடையாறில் உள்ள அவரது வீட்டில் வைத்து காவலர்கள் கைது செய்துள்ளார்கள். என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்தே விசிக நிர்வாகிகளை கத்தியால் கொடூரமான முறையில் தாக்கினார் என்று விசிக நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ததாக காவலர்கள் தெரிவிக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பறையற்குரிய தலைவரை ரிமாண்ட் கூட்டி போறாங்க. பார்த்துக்கலாம். ஆபாசமாக பேசுதல், கொடும் காயம் ஏற்படுத்தும் வகையில் கத்தியால் தாக்குதல் போன்ற 3 பிரிவுகள் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லி கைது செஞ்ச காவலர்கள் இன்னும் 1 மணி நேரத்துல எழும்பூரில் இருக்கின்ற நீதிபதிகள் இல்லத்தில் நீதிபதிகள் முன்னாடி அவரை ஆஜர்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இரவு 10:30 மணிக்கு அவரை கைது செய்த காவலர்கள் நீண்ட நேரம் ஆகியும் அவரை நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்தவில்லை என்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட மனைவி இரவு 12 மணிக்கு பத்திரிகையாளர்கள் முன்பு காவலர்கள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ண இஷ்யூக்கு இன்னைக்கு வீட்டில் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ 10:30 லேட் நைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு D5 ஸ்டேஷனுக்கு வந்தோம். D5 ஸ்டேஷன்லேருந்து எக்மோருக்கு எக்மோர் கோர்ட்டுக்கு வாங்க, அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம். 1 hour ஆகுது, இது வரைக்கும் இன்னும் அவர் வரல. என்ன பண்ணுறீங்க, என்ன ஆகுது, எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகும். எனக்கு உண்மை மன உடச்சலாக இருக்குது. இது தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தயவுசெய்து நான் ட்வீட் பண்ணுறேன். அதன் பிறகு இரவு 1 மணிக்கு நான் தனிப்பட்ட முறையில அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட நெருங்கிய நண்பரான அர்ஜுன் பாஸ்கர் கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அவரு கொஞ்சம் பதற்றத்தோட, அண்ணனோட நான் ஸ்டான்லி மருத்துவமனையில இருக்கிறேன், வெளியில உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியல. இப்ப நான் விடியற் காலை ஒரு 5:30 மணிக்கு இந்த காணொலியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப வரைக்கும் கூட அர்ஜுன் பாஸ்கரை என்னால தொடர்பு கொள்ள முடியல. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எங்க இருக்கிறாரு, அவருக்கு என்ன ஆச்சு என்கின்ற விவரங்களும் இதுவரைக்கும் தெரியல. நான் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன். இது எல்லாமே காவல்துறையோட பாரபட்சமான நடவடிக்கைகளை நமக்கு தெள்ள தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுதுங்க. நாம எல்லாரும் தானே பார்த்தோம். நேற்றைக்கு முன்தினம் டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லாவே தெரியும். யாரு யார முதல்ல தாக்க வந்தாங்க, அப்படி தாக்க வந்தவங்க கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன செஞ்சாரு அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் தெளிவான காணொளி சான்றுகளே இருக்கு. இப்ப தன்னை தாக்க வந்த விசிக குண்டர்களிடம் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள, செல்ஃப் டிஃபென்சிங் செய்து கொள்ள அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி திருப்பி தாக்குனாரு. இதானே நடந்துச்சு. அப்படி தன்னை தாக்க வந்த விசிக குண்டர்களிடம் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள திருப்பி தாக்கிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையே இரவோடு இரவாக கைது செய்த இந்த காவல்துறை அவரை திட்டமிட்டு தாக்குதல் நடத்திய விசிக குண்டர்கள் மீது இதுவரைக்கும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? தன்னை தாக்க வந்த விசிக குண்டர்கள் மீது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரை வழக்கா பதிவு செஞ்சு அந்த விசிக குண்டர்கள் மேல இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரே ஒரு சின்ன சட்ட நடவடிக்கையை இந்த காவல்துறை எடுத்திருக்கா? இது என்ன மாதிரியான சட்ட ஒழுங்கு, என்ன மாதிரியான நீதி அப்படின்னு சத்தியமா நமக்கு புரியலைங்க. இப்ப இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய உடலையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள அவருக்கு முழு உரிமை இருக்கு. அப்படி அந்த நபரின் உடலுக்கும் உடைமைகளுக்கும் ஏதாச்சும் ஆபத்து வருது, யாராச்சும் தாக்க வராங்க அப்படின்னா தற்காப்புக்காக திருப்பி தாக்குறது மிகப்பெரிய குற்றமே கிடையாது. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தன்னை தாக்க வந்த நபரை திருப்பி தாக்குவது இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையிலேயே குற்றமே கிடையாது. என்ன, அப்படி திருப்பி தாக்கும் போது உயிர் போயிடக்கூடாது, காயம் ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க திருப்பி தாக்கலாம். இதைத்தான் நேற்றைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் செஞ்சாரு. இது ரொம்ப சாதாரணமான ஒரு தற்காப்பு நடவடிக்கை. இதுக்கே அவரை இரவோடு இரவாக கைது செய்த இந்த காவல்துறை அவரை திட்டமிட்டு தாக்கிய விசிக குண்டர்கள் மீது ஏன் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்னா, திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற விசிக கட்சியை சேர்ந்த நபராக இருந்தால் இந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காதா?
அதாவது நீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகியாக இருந்தால், ஆளுங்கட்சியின் ஆதரவாளராக இருந்தால் நீங்க என்ன குற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம், உங்கள் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்னு காவல்துறை சொல்ல வருதா? இதன் மூலமா நமக்கு அப்படிதான் புரிய வருது. இது முழுக்க முழுக்க திருமாவளவனோட பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அப்பட்டமா தெரியுது. தன்னுடைய அரசியல் தேவைக்காக ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களையும் அவர்களது உரிமைகளையும் திமுகவிற்கு அடமானம் வைத்து அரசியலில் பிழைத்துக் கொண்டிருக்கின்ற தொல் திருமாவளவனுக்கு உண்மையாகவே ஆதி தமிழர்களுக்காகவும் அவர்களது உரிமைக்காகவும் பேசுகின்ற போராடுகின்ற அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கோபம் வருவது இயல்பான ஒன்றுதான். தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பறையர் சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் சண்டை மூட்டிவிட்டு அந்த சண்டையில் குளிர்காயும் தொல் திருமாவளவனுக்கு பறையர் ஜாதி பற்றும் பிற ஜாதி நட்பும் என்று பேசும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது பொறாமை வருவது இயல்பான ஒன்றுதான். ஆக இந்த கோபம், பொறாமை, வன்மம் இது எல்லாம் சேர்ந்துதான் தொல் திருமாவளவன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிரான இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுங்க. இந்த திமுக ஆட்சியில தொடர்ந்து பல சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்டவர்களைத்தான் இந்த காவல்துறை முதல்ல கைது செஞ்சிருக்கு. ஒரு தடவை கூட பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை இந்த காவல்துறை கைது செஞ்சதே கிடையாது. நான் வேணும்னா எடுத்துக்காட்டுக்கு 1-2 சம்பவங்களை சொல்றேன். வேங்கை வயலை எடுத்துக்கோங்க. அங்க என்ன நடந்துச்சு? ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பயன்படுத்துகின்ற குடிநீர் தொட்டியில யாரோ ஒரு கேடு கட்டவன் ஈனப்பையன் இழி ஜென்மம் மனித மலத்தை கலந்துட்டான். அந்த அயோக்கிய பயலை இதுவரைக்கும் காவல்துறை யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டாங்க? யாரு அந்த மலம் கலந்த குடிநீரை குடித்து பாதிக்கப்பட்டார்களோ, இன்று வரை அவமானத்தை சுமந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆதி தமிழ் குடிகள் மீதே குற்றம் சுமத்தி இவர்கள்தான் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கு இந்த திராவிட மாடல் அரசின் காவல்துறை. அடுத்ததா கேவலம் ஒரு யூடியூபர் பிரியாணி மேன இந்த திராவிட மாடல் அரசின் காவல்துறை என்ன பாடுபடுத்துச்சு? அவரு செம்மொழி பூங்காவை பத்தி தப்பா பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, சமூக வலைதளத்துல ரொம்பவும் கொச்சையா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு அம்மாவை விட்டு புகார் கொடுக்க வச்சு அவரை கைது செஞ்சாங்க. ஆனா உண்மை என்ன? அவரு ஸ்டாலினை பத்தியும் உதயநிதி ஸ்டாலினை பத்தியும் இன்பநிதி ஸ்டாலினை பத்தியும் இவங்க செய்யற வாரிசு அரசியலை பத்தியும் பகடியா கேலியா கிண்டலா ஒரு காணொலிய பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கு பழி வாங்கறதுக்காகத்தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு பொய்யான புகாரை கொடுத்து யூடியூபர் பிரியாணி மேன கைது செஞ்சாங்க. சரிப்பா, உங்க லாஜிக் படி சமூக வலைதளத்துல ஆபாசமா பேசுறது பெரிய குற்றம் அப்படின்னா திமுகவை சேர்ந்த எத்தனையோ யூடியூபர்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்திலையும் யூடியூப்லையும் ஆபாசமா பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாம் எத்தனை தடவை காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களை எல்லாம் கைது செஞ்சிட்டீங்களா? திமுகவை சேர்ந்த யூடியூபர்கள் தொடர்ந்து மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் குடும்ப பெண்களையும் எந்த அளவிற்கு ஆபாசமா பேசியிருக்கிறாங்க, இழிவா பேசியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களை எத்தனை முறை இழிவா சித்தரிச்சு தம்ப்நெயில் வச்சிருப்பாங்க. இந்த முக்தார் அப்படின்னு ஒரு எடுபட்ட பையன் இருப்பான், சொல்லவே நான் கூசுகின்ற ஆபாசமான வார்த்தைகளை தம்ப்நெயில் டைட்டிலா வச்சு அண்ணன் சீமானுக்கு எதிரா எத்தனை காணொளி வெளியிட்டு இருப்பான். அவனுக்கு எதிரா எத்தனை முறை நாங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருப்போம். ஒரு தடவையாச்சும் அவன் மேல நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு அவனுக்கு துப்பாக்கி ஏந்திய 2 காவலர்களை பாதுகாப்பா போட்டிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. கடைசியா சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் சொல்றேன். இந்த புரோக்கர் சங்கர் இருக்கிறான்ல, அவன் வீட்டுல 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் கழிவு நீரை கொண்டு வந்து ஊத்துனாங்க. அது யாரு அப்படின்னு தெளிவா காணொளி சான்றே இருந்தும் கூட இது வரைக்கும் அந்த செயலை செய்த ஒருத்தரை கூட இந்த காவல்துறை கைது செய்யவே இல்லை. ஏன்னா அந்த கும்பல் எல்லாருமே காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகையோட ஆட்கள். அதைத்தான் முதல்லயே சொன்னேன். நீங்க திமுகவோட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகியாக இருந்தால், திமுகவின் ஆதரவாளராக இருந்தால் நீங்க என்ன தப்பு வேணும்னாலும் செய்யலாம். காவல்துறை உங்களை எதுவுமே செய்யாது. நீங்க யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினீங்களோ அவங்க மேலத்தான் வழக்கு போடுவாங்க, அவங்களத்தான் கைது செய்வாங்க. நல்லா இருக்குல்ல தமிழ்நாட்டுல காவல்துறையும் காவல்துறையோட செயல்பாடும் சட்ட ஒழுங்கும். மற்ற சம்பவத்தை எல்லாம் விடுங்க. இந்த சம்பவத்துல என்ன நடந்ததா சொல்றாங்க? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்து விசிக நிர்வாகிகளை கத்தியால தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்து தானே
நம்பர் பிளேட் போடாத வண்டியில வந்து கையில இரும்பு கம்பியோட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய திட்டமிட்டு விசிகா குண்டர்கள் தாக்குனாங்க, கெட்ட வார்த்தையில திட்டினாங்க, செருப்பால அடிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் தெளிவான காணொளி பதிவுகளே இருக்கே. இதையெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு இல்ல. அந்த புகாரின் அடிப்படையில விசிகா குண்டர்கள் மேல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? அதைத்தான் இத்தனை சம்பவங்கள்லையும் சுட்டி காட்டின இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களைத்தான் கைது செய்தே ஒழிய பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை கைது செய்யறதே கிடையாது. நாடறிந்த ஒரு குற்ற சம்பவத்திலேயே இந்த காவல்துறை இவ்வளவு பாரபட்சமா நடந்துக்குது அப்படின்னா நமக்கு தெரியாத இன்னும் எத்தனையோ குற்ற சம்பவங்களில் இந்த காவல்துறை எப்படியெல்லாம் பாரபட்சமா நடந்திருக்கும். எத்தனை முறை பாதிக்கப்பட்டவங்க இந்த காவல்துறையால அநியாயமா தண்டிக்கப்பட்டு இருப்பாங்க. நேற்றைக்கு முன்தினம் விசிகா நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த சம்பவத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. எங்களை பத்தி தப்பா பேசினா, எங்க தலைவர் எழுச்சி தமிழரை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசினா அவங்களுக்கு இதுதான் கதி, இப்படித்தான் நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் வீர வசனம் பேசினாங்க. ஆனா பல தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கடுமையா வந்த உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு ஐயோ ஏர்போர்ட் மூர்த்தி எங்க கட்சி நிர்வாகிய கத்தியால கிழிச்சிட்டாரு, இங்க பாருங்க அவருக்கு 16 தையல் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இப்ப எங்க போச்சு அந்த வீர தீர வசனங்கள் எல்லாம்? இப்ப பேச வேண்டியது தானே. என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஆமா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், எங்க தலைவர் எழுச்சி தமிழரை இழிவா பேசினா நாங்க இப்படித்தான் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இப்பவும் அதே மாதிரியே வீர வசனம் பேச வேண்டியது தானே. உன்னா நாங்கெல்லாம் யார் தெரியுமா, திருமாவோட ஆளுக அப்படின்னு பில்டப் கொடுக்க வேண்டியது. ஏதாச்சும் எதிர்ப்பு வந்தா அப்படியே பயந்து பதுங்கிற வேண்டியது. இப்ப இன்னொரு கதையை வேற கட்டிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன கதை தெரியுமா? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மயிலாப்பூர் பகுதியில் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டாராம். அந்த இடத்தை ஆக்கிரமிச்சது தொடர்பா தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்தும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாராம். இதை பார்த்து பொறுக்க முடியாத மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த விசிகா நிர்வாகிகள் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்தாங்களாம். ஆனா இந்த காவல்துறை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்காமல் பாரபட்சமாக அவருடைய 2 அடியாட்களை மட்டும்தான் கைது செஞ்சாங்களாம். இந்த நிகழ்விற்காக பழிவாங்கத்தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்றைக்கு டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்து மயிலாப்பூர் விசிகா நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னாராம், நான் எந்த இடத்தை ஆக்கிரமிச்சா உங்களுக்கு என்ன, நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணா உங்களுக்கு எங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விசிகா நிர்வாகிகளை தாக்க வந்தாராம். அவருடைய தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தற்காத்து கொள்வதற்காகவும் தான் இந்த விசிகா நிர்வாகிகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை திருப்பி தாக்குனாங்களாம். அடே இத இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யறத பார்த்து பொறுக்க முடியலையா? நிலத்தை ஆக்கிரமிக்கிறத தாங்கிக்க முடியலையா? அடடா அச்சரா சூப்பர். நீங்க செய்யாத கட்ட பஞ்சாயத்தா, நீங்க ஆக்கிரமிக்காத நிலமா? வேணாம், சில செய்திகளை சொல்ல வேணாம் அப்படின்னு பாக்குறேன். சொன்னா அது தனிப்பட்ட விவகாரமா போயிடும். அதனால அதை தவிர்த்துட்டு பேசுறேன். என்னமோ நீங்க இதுவரைக்கும் கட்ட பஞ்சாயத்தை செய்யாத மாதிரியும் நிலத்தை ஆக்கிரமிக்காத மாதிரியும் பெரிய யோக்கியவான்கள் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை இடத்துல உங்க மேல கட்ட பஞ்சாயத்து செய்ததற்கான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை இடத்துல விசிகாவை சேர்ந்தவர்கள் நில ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? லிஸ்ட் வேணுமா? நான் எடுத்து போடட்டா? இந்த பத்தினி வேஷத்தை எல்லாம் இங்க கட்டாதீங்க. இந்த பொய்யை எல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாளுங்க கிடையாது, சரியா? திரும்பவும் சொல்றேன், திருமாவளவனுக்கு தெரியாமல் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இந்த தாக்குதலை இந்த விசிகா குண்டர்கள் செய்யவே இல்லை. கடந்த காலத்துல விசிகா மேடையில தொல் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக மிக கடுமையாக பேசி சிறுத்தை குட்டிகளை தூண்டிவிட்டது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த தூண்டுதலின் பேரில் தான் இந்த தாக்குதலை சிறுத்தை குட்டிங்க செஞ்சிருக்கிறாங்க. எது எப்படியோ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவசரப்பட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மீது கைய வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இனி வரும் காலத்தில் அவருடைய அரசியல் இந்த மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தப்படும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.